நம்ம சேனல் வந்து ரிலேட் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம வந்து சைன்இன் பண்ணணும் நம்ம நியூ ஃபோனில். அதனால தான். ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். என்ன பேத்தி ரொம்ப நாளாக காணும், எங்கே போயிட்டா? ஒரு வேளை நம்ம டார்ச்சர் தாங்க முடியாமல் பொட்டி படிக்கலாம் கட்டி ஊருக்கே போயிட்டாலோ? கிளவி, நீ என்ன ஒன்றும் டார்ச்சர் பண்ணல, நான் தான் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. ஓகே சரி, ஓகே காய்ஸ், நம்ம திருப்பி கேம் பிளேக்குள்ளே வந்துடலாம். இந்த கான்செப்டே எனக்கு புரியலை. அதாவது இந்த சேரில் தானே உட்காந்துட்டு இருந்தா, அதை வச்சு நம்ம ஏதோ பண்ணுவோம். நம்மள ஏதோ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. நம்மளை வந்து ஆயில் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஆயிலாக இது என்ன வேணும்னு தெரியல. ஸோ இதான் நம்ம வந்து ஃபைன் பண்ண சொல்கிறேன். இந்த ட்ராப் வேறு ஒன்று சும்மா ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. பட் இந்த கேமில் காண்டி இந்த ட்ராப்பை நம்ம எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிளவிக்கிட்ட நிமிஷத்துக்கு மாற்றி ஒவ்வொரு ரவுண்டையுமே வந்து முடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆகிருக்கும். பட் வந்து இதை எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிங்கன்னா அது செம்ம இதுவாக இருக்குது. நம்ம வந்து ஆயில் கேன் எடுக்கணும். ஏதோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஆயில் கேன் எடுக்கணுமா என்னன்னு தெரியல. அதாவது வந்து இப்போ என்ன அப்படின்னா, அந்த கிளவி அது ஒரு நெருப்பு பண்ணிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா, நம்ம ஏதோ வந்து கொஞ்சம் வந்து அந்த நெருப்பையே அவன் பற்றிக்கிற மாதிரி பண்ணணும். அதுதான் இந்த கான்செப்ட். அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியல. இந்த வீடியோக்கு வாய்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு பிறகு தான் நான் அதை வந்து கவனித்தேன். அதாவது அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேம் கான்செப்டே புரியாமல் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுவே நம்ம வந்து போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டி இங்கே பார்த்தாவே அதுக்குள்ளே நம்மளை எங்கேயோ பார்த்துட்டா. இப்போது அது எந்த இடம்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த 2 கையும் நீட்டிக்கிட்டு துரத்திட்டுருக்கா. ஐயோ ட்ராப் மாட்டிட்டோம். கடவுளே எப்படின்னா அந்த கிளவிக்கிட்ட நம்ம இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இது பெட்ரோல் சம்திங் அந்த மாதிரி எனக்கு புரியல. அது போட்டால் தான் ஓகே. அப்போ அது வாட்டரா? என்ன பேத்திய ரொம்ப நேரமா காணும். ஐயம்மா. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் ரவுண்டில் சந்திக்கலாம்.